எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 2-5 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அதே போல 7-11 வரை உள்ள வசனங்களையும் நம்ம வேகமாக வாசிச்சிருவோம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். கடந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று அதிகமாய் நான் பாரப்படுத்தப்பட்டேன். கர்த்தர் இந்த நாளில் இதை சொல்லுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். வாசித்த இந்த பகுதியிலே நாம் தேவனுடைய மனுஷனாகிய மோசையை குறித்தும் தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் நாம் வாசித்தோம். ஸோ 2 பேரை குறித்து இங்கு வாசிக்கிறோம். இந்த காலவேளையில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிற காரியம், நம்முடைய ஜீவியம் ஒரு முன்மாதிரியான ஜீவியமாக இருக்கணும். ஆமென். சத்தம் வராது. ரெட்டத்தனையான ஆசீர்வாதம்னா நேரம் அல்லேலியா செஞ்சுருக்கோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? முன்மாதிரியான ஜீவியமாக இருக்கணும். ஒரு எடுத்துக்காட்டான ஜீவியமாக இருக்கணும். அது எச்சரிப்பாக மாறிடக்கூடாது. எப்படி மாறிடக்கூடாது? ஸோ எடுத்துக்காட்டா, எச்சரிப்பா, வார்னிங் ஆர் எக்ஸாம்பிள். நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டாக இருக்குதா, எச்சரிப்பாக இருக்குதா? நம்முடைய இங்கே இருக்கிற இந்த சகோதரியை போல நீங்கள் இருக்கணும், இந்த சகோதரனை போல நீங்கள் இருக்கணும், இந்த குடும்பத்தை போல நீங்கள் இருக்கணும். எப்படி ஒரு கிளாஸில் ஒரு டீச்சர் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டை பார்த்து என்ன சொல்லுவாங்க? பேரை சொல்லுவாங்க. இந்த உட்காந்துருக்கிறார்ல, இந்த பையனை மாதிரி நீங்கள்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கிளாஸில் தான் இன்னொருத்தன் உட்காந்துருப்பான். என்ன சொல்லுவாங்க? ஆமாம், அவனை மாதிரி இருந்துடாத, அவன் கூட சேராத. இதே மாதிரி தான் இங்கே இருக்கிற நம்முடைய வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஜீவியமாக இருக்கணும். அது என்னவா மாறிடக்கூடாது? வார்னிங் சைனாக மாறிடக்கூடாது, எச்சரிப்பாக மாறிடக்கூடாது. இங்கே வெவ்வேறு காரியங்களில் சொல்லப்பட்டாலும் ஒரே அதிகாரத்தில் இங்கு மோசேயை குறித்தும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரே அதிகாரத்தில் வழிநடத்தின தலைவனை குறித்தும் வழிநடத்தப்பட்ட ஜனங்களை குறித்தும் ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் 2 பேருடைய காரியத்தை குறித்தும் வித்தியாசமான காரியங்கள் இங்கே சொல்லப்படுறதை நம்ம பார்க்குறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த மோசையும் சரி இஸ்ரவேல் ஜனங்களும் சரி வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் அல்ல, வேற வேற சூழ்நிலையில் வாழ்ந்தவர்கள் அல்ல. 2 பேரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள், ஒரே சூழ்நிலையில் வாழ்ந்தவர்கள், ஒரே இடத்தில் இருந்தவர்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் அவர்கள் ஒரே திருச்சபையாக இருந்தவர்கள், ஒரே சபையாக இருந்தவர்கள். மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஒரே அந்த நாட்களில் தான் வாழ்ந்தவர்கள். ஏதோ
மோசே தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன், மோசே அழைக்கப்பட்டு ஜனங்களை விடுவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதனால தேவன் மோசேக்கு எந்தவித முன் அறிவிப்புகளையும் பிரயாணத்தை குறித்தோ அல்லது அவன் சந்திக்க போகிற பிரச்சனைகளை குறித்தோ அவன் சந்திக்க போகிற கடினமான சூழ்நிலைகளை குறித்து எந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்டும் யாருக்கு கொடுக்கப்படவில்லை? மோசேக்கு என்ன செய்யப்படலை? கொடுக்கப்படலை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான், வழி நடத்துகிற பெரிய பொறுப்பு அவருக்கு இருந்த போதிலும் ஆண்டவர் அவருக்கு எகிப்திலிருந்து புறப்படுகிற அந்த பிரயாணத்தின் பாதைகளை குறித்தோ சந்திக்க போகிற கடினமான சூழ்நிலைகளை குறித்தோ அல்லது எதிர்கொள்ள போகும் எதிரிகளை குறித்து எந்த ஒரு காரியமும் மோசேக்கு என்ன செய்யப்படலை? முன்னறிவிக்கப்படலை. ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா, மோசேயும் சரி இஸ்ரவேல் ஜனங்களும் சரி, சந்தித்த பிரச்சனைகளும் ஒன்று தான். எதை சந்திச்சாங்க? ரெண்டு பேரும் ஒன்று போல செங்கடலை சந்திச்சாங்க, வேற ஆமாம் மாரா சந்தித்தாங்க, அமலேக்கியர்கள் சந்தித்தாங்க. இப்படி அநேக காரியங்களை சந்தித்தார்கள். ஆண்டவர் மோசேக்கு நான் உனக்கு இந்த மாதிரிலாம் அற்புதம் செய்ய போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதையும் சொல்லலை. நீ போகும்போது செங்கடல் பிளக்கும், கால் நனையாமல் நீ ஜனங்களை நடத்தி கொண்டு போவ அப்படிலாம் சொல்லலை. நீ போகிற இடத்துல தண்ணீர் கசப்பாக இருக்கும், நான் அற்புதம் செய்வேன், அற்புதம் செஞ்சதும் தண்ணி என்னவா மாறிடும்? மதுரமாக மாறிடும். ஆண்டவர் சொல்லலை. காற்று காடைகளை கொண்டு வரும், ஆண்டவர் சொல்லலை. கண்மலை அதிலிருந்து தாகம் தீர்க்கும் தண்ணீர் வரும், ஆண்டவர் எதுவுமே மோசேக்கு முன்னறிவிக்கவில்லை. ஆக மோசேயும் சரி தேவனுடைய ஜனங்களும் சரி ரெண்டு பேரும் ஒரே சூழலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள், ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள், ஒரே பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்தவர்கள், ஒரே பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்தவர்கள். இன்னும் ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய ரெண்டு பேருடைய முடிவும் ஒன்று தான். அழைக்கப்பட்ட எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்ட தேவ ஜனமும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கவில்லை. வழிநடத்தின மோசேயும் சரி என்ன செய்யலை? கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கலை. ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, இவர்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம், இவர்களுடைய பிரேதங்கள் வனாந்திரத்திலே எப்படி விழுந்ததான்? பிரேதங்களாய் விழுந்ததா? அதிலேயே 17வது வசனத்தில் கடைசி பகுதியில் பாருங்க, 3வது அதிகாரம் 17வது வசனம். அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்று. அவருடைய பாடிஸ், டெட் பாடிஸ் என்னாச்சுன்னா விழுந்து போயிற்று. வனாந்திரத்தில் அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கானான் தேசத்தில் பிரவேசிக்க முடியவில்லை, சுதந்திரிக்க முடியவில்லை. இதே நிலைமை தான் யாருக்கு? மோசேக்கும். மோசே என்ன செய்யலை? கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியல. அவருடைய ஜீவியமும் கூட எதோட முடிஞ்சிருச்சு? என்னையே கவனிங்க, எதோட முடிஞ்சிச்சு? வனாந்திரத்தோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இவருடைய சவம் விழலை. ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆண்டவர் அடக்கம் பண்ணின ஒரே சரீரம் யாருடைய சரீரம்? பிள்ளைங்கள்லாம் சொல்லுங்க பாப்போம். செல்வியை தவிர மற்றவங்க கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம், இதுதான் சத்தமா? சரி, யாரோட சரீரம்? மோசேயினுடைய சரீரத்தை ஆண்டவர் அங்கே அடக்கம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெண்டு பேருக்கும் ஒரே காரியம்தான், அடக்கம் பண்ணப்பட்டார். இப்படி எல்லாம் விதமான ஒற்றுமையும் இருந்த போதிலும் தேவ ஜனத்தினுடைய சாட்சி அது வித்தியாசமாக இருந்தது. மோசேயினுடைய சாட்சி வித்தியாசமாக இருந்தது. மோசேயை குறித்து சொல்லப்படுற காரியங்கள் வித்தியாசமாக இருந்தது. தேவ ஜனத்தை குறித்து சொல்லப்படுகிற காரியங்கள் வித்தியாசமாக இருந்தது. தேவ ஜனத்தை குறித்து சொல்லப்படுகிற காரியங்கள் என்ன? அவர்கள் கோபமூட்டினவர்கள், அவர்கள் பாவம் செய்தவர்கள், கடின இருதயம் உள்ளவர்கள், தேவனுடைய வழிகளை அறியாதவர்கள், வழுவி போகிற அவிசுவாசம் உள்ள இருதயம் உள்ளவர்கள், தேவனை மனஸ்தாபப்படுத்தினவர்கள் அல்லது தேவனுடைய அரோசிகத்திற்கு ஏதுவாக வாழ்ந்தவர்கள், தேவனை துக்கப்படுத்தினவர்கள். இதுதான் யாருடைய சாட்சியாக இருந்ததுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் சொல்லுகிற சாட்சியாக இருந்தது. யார் இவங்க? இவங்க யார்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை கண்டவங்க மாத்திரம் இல்லை, தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்தவர்கள். அவர்கள் எதெல்லாம் விரும்பினாங்களோ அதெல்லாம் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவருடைய
ஜீவியத்தின் சாட்சி தரமுள்ளதா இல்லை? காலை வேளையில் ஆராதனைக்கு வந்திருக்கிற, கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு தேவன் அதை செஞ்சார், தேவன் இதை செஞ்சார், நான் இதுக்கு ஜெபம் பண்ணேன், எனக்கு அதை தந்தார், இதை தந்தார், எல்லாம் நல்லது தான். நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்குது? காலை வேளையிலே நம்மை சற்று சீர்தூக்கி பார்ப்போம். இத்தனை காரியங்களையும் பெற்றிருந்த அந்த ஜனத்தை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படி இருந்தும், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனம், அப்படி இருந்தும் எப்படி இருந்தும்னு நீங்க மேல உள்ள வசனங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. so many spiritual privileges they enjoyed. அவர்கள் அநேக ஆவிக்குரிய நன்மைகளை தங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்தார்கள். ஞானஸ்நானமா, திருவிருந்துக்கு ஒப்பான காரியமா, ரட்சிப்பா, எல்லாவற்றிற்கும் ஒப்பனையான ஆவிக்குரிய சகலவித நன்மைகளையும் அனுபவித்த தேவ ஜனத்தை குறித்து அங்கு வாசிக்கிற வேதனையான காரியம், அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். தேவன் பிரியமாயிருந்ததில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றேன், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அனுபவித்தேன், எல்லாம் நல்லது தான். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பிரியப்படுகிற ஒரு ஜீவியம் இருக்குதா? கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கைய காரியங்களை சீர்தூக்கி பார்க்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆனால் மோசேயை குறித்து நம்ம வாசிக்கிறோம். மோசேயை குறித்து அதே காலத்தில் வாழ்ந்த மனிதன் தான். அவனுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னு நம்ம வாசித்த அதே 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் பாருங்க. எபிரேயர் 3வது அதிகாரம் 5வது வசனம். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். ஐயா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜீவியம் ஒரு வார்னிங்கா மாறிடுச்சு, ஒரு எச்சரிப்பா மாறிடுச்சு. அதே காலத்துல வாழ்ந்த மோசையினுடைய ஜீவியம் எப்படி மாறிச்சு? சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு ஒரு டெஸ்டிமனியா மாறிடுச்சு, ஒரு சாட்சியா மாறிவிட்டது. என்னையா சொல்லப்பட போகிற காரியங்கள்? கிறிஸ்துவினுடைய அத்தனை காரியங்களுக்கும் அவனுடைய வாழ்க்கை ஒரு முன்னுதாரணமாய் மாறிவிட்டது. அவன் வாழ்ந்த விதம், அவன் ஊழியம் செய்த விதம் அத்தனையும் கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாய் அவனுடைய ஜீவியமே ஒரு சேர்மனா மாறிவிட்டது. அவனுடைய ஜீவியம் சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாய் மாறிவிட்டது. காலை வேளையில் என் ஜீவியம் சாட்சியா இருக்குதா, இல்லைன்னா வெறுமனே வந்து மைக்க பிடிச்சிட்டு சாட்சி சொல்ற கிறிஸ்தவனா இருக்கணும்? வெறுமனே வந்து எனக்கு தேவன் அதை செஞ்சார் இதை செஞ்சான்னு சாட்சி சொல்லிட்டு போயிட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னா, இல்லைன்னா என் ஜீவியம் சாட்சியா இருக்குதா? அவன் கிறிஸ்துவினுடைய அத்தனை காரியங்களையும் பிரதிபலித்தான். ஒரு ஆங்கில வேதாகமத்தில் he told what God would say in the future. எதிர்காலத்தில் தேவன் என்ன சொல்லுவாரோ அதை இன்னைக்கு அவனுடைய ஜீவியம் சொன்னிச்சான். he told what God would tell in the future. கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விட்டான். யோசேப்பினுடைய ஜீவியமும் அதுதான். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் வாழ்ந்தாலும் கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்கிற ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விட்டார்கள். இன்றைக்கு கிறிஸ்துவின் சாயலே நம்முடைய வாஞ்சை, நம்முடைய ஏக்கம், நம்முடைய தரிசனம்னு சொன்னாலும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்கிறதா இருக்குதா? நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் சாயலை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறதா இருக்கிறதா? இந்த காலை வேளையிலே சற்று அதை சீர்தூக்கி பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு
நீங்களும் நானும் வாழ்கிற தரமுள்ள ஜீவியமே பிற்காலத்தில் சரித்திரத்தை மாற்றும் சாட்சியாய் மாறும். ஹல்லேலூயா. பிறருக்கு ஆசீர்வாதமான சாட்சியாய் மாறும். தரமுள்ள ஜீவியம், ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ்கிற ஜீவியம். அப்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். எப்படி மோசேயினுடைய ஜீவியம் சாட்சியுள்ளதாக மாறுச்சு, எப்படி இஸ்ரவேலினுடைய ஜனங்கள், அந்த ஜனங்களினுடைய வாழ்க்கை சாட்சி இழந்ததாக மாறி போச்சு. வேற ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இஸ்ரவேல் வைக்கப்பட்டிருந்த அதே சூழ்நிலையில் தான் யாரும் வைக்கப்பட்டிருந்தா, மோசேயும் வைக்கப்பட்டிருந்தார். ஸோ ரெண்டு பேரும் சந்தித்த பிரச்சனை ஒன்று தான். எந்தெந்த பிரச்சனைகளில் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து அவிசுவாசம் கொண்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சாங்களோ, அதே பிரச்சனைகளில் மோசே தேவன் மேலே விசுவாசம் உள்ளவராய், முறுமுறுக்காதவராய், தேவனை நோக்கி ஜெபிக்கிறவராய், தேவனை கிட்டி சேருகிறவராய் மாறி போனார். ஹல்லேலூயா. ஒரு மணிகண்டனுடைய கைத்தட்டு சபையில் இவ்வளோ பெரிய கைத்தட்டை கொண்டு வந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. அவனுக்கு நான் சொல்கிறதே புரியாது, ஆனால் அந்த பிள்ளை அழகாக கைத்தட்டுனா நம்மளும் கூட சேர்ந்து எதுக்கோ தட்டியிருக்கிறோம். தோத்துறான். ஸோ அவர்கள் சந்தித்த விதம், எந்தெந்த காரியத்திலெல்லாம் அவங்க ஃபெயில் ஆனாங்களோ அதே காரியத்தில் தான் மோசே ஆண்டவரை கிட்டி சேர மாறினார். அநேக நாட்களுக்கு முன்பு கர்த்தர் இந்த காரியங்களின் மூலம் இடைப்பட்ட ஒரு காரியத்தை சொல்ல வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்தெந்த பிரச்சனைகளை நாம் காரணம் சொல்லி தவறுகிறோமோ, நம்முடைய சூழ்நிலையாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், அவைகளை சொல்லி நாம் தவறுகிறோமோ, அதே சூழ்நிலையில் காணப்படுகிற வேறொருவர் தன்னுடைய சாட்சியினை காத்து கொண்டு வாழ்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? எந்தெந்த சூழ்நிலைகளிலெல்லாம் நம்முடைய சூழ்நிலையையும் நம்முடைய காரியங்களையும் சாக்குப்போக்காக சொல்லி நம்ம தவறுதலை நியாயப்படுத்த நினைக்கிறோமோ, அதே சூழ்நிலைகளில் காணப்படுகிற சில தேவ மனிதர்கள் தேவனுக்கென்று தங்களுடைய சாட்சியை காத்துக்கொண்டு தேவனுக்காக முன்னேறுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். மோசேயினுடைய வாழ்வு அதற்கு ஒரு சாட்சி. காலேப் யோசுவாவினுடைய வாழ்வு அதற்கு ஒரு சாட்சி, அதற்கு ஒரு சாட்சி. ஸோ இந்த காலை வேளையில் சூழ்நிலைகளையும் நபர்களையும் காரணம் சொல்லி தேவனை துக்கப்படுத்துகிற, தேவன் அரோசிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழாமல் மோசேயை போல எந்த சூழ்நிலையிலும் தேவனை கிட்டி சேருகிறவர்களாய் வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. சாதகமற்ற சூழ்நிலைகள் சாட்சியாய் வாழ்வதற்கு தடை இல்லை. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சாதகமற்ற சூழ்நிலைகள் தேவனுக்கென்று சாட்சியாய் வாழ்வதற்கு ஒருபோதும் தடை அல்ல. எத்தனையோ பரிசுத்தவான்கள் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறாங்க. வேதத்தில் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா உத்தமன், நீதிமான். அவன் வாழ்ந்த நாட்கள் கொடுமையான நாட்கள். அநீதியினாலும் கொடுமையினாலும் பூமி நிறைந்திருந்த போது there was one man to walk with God. ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் ஒரு மனிதன். தன்னுடைய காலங்களை, காரியங்களை, சூழ்நிலைகளை சுட்டி காட்டி அவன் சாக்கு போக்கு சொல்லலை, தேவனுக்காக வாழ்ந்தார். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நாத்தான்வேலிடம் நான் நினைக்கிறேன் பிலிப்போ அந்திரேயாவோ வந்து சொல்கிறாங்க, வா மேசியாவை பார்த்தோம் அப்படிங்கும்போது நாத்தான்வேல் சொன்ன காரியம், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஊர்ல இருந்து ஒரு நன்மையான காரியம் வருமா? அவ்வளவு மோசமான ஒரு ஊர் நாசரேத், அங்கிருந்து ஒரு நன்மையான காரியம் வருமா? அங்கிருந்து தாயா வளர்ந்து வந்து ஞானஸ்நானம் பெற்று அவர் கரையேறின போது பிதாவினுடைய அங்கீகாரம் இயேசுவுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்.
இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். எப்படிப்பட்ட சிட்டி, மோசமான சிட்டி, அங்கிருந்து நன்மை வருமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு சிட்டியின் நடுவில் தான் அற்புதமான சாட்சியை உடைய ஒரு வாழ்க்கையை இயேசு வாழ்ந்தார். அந்த காலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகளை சுட்டி காண்பித்து நான் தவறி நடப்பதற்கு வேதம் இடம் கொடுக்கவே இல்லை. ஆண்டவருக்காக எந்த சூழ்நிலைகள் நடுவே கடந்து சென்றாலும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நில்லுங்கள். உங்களுடைய சாட்சியை காத்து கொள்ளுங்கள். தரமுள்ளதாக இருக்கட்டும் உங்கள் சாட்சி, உங்களுடைய ஜீவியம் தரமுள்ளதாக இருக்கட்டும். இந்த எபிரேயர் 3வது அதிகாரம் மோசேயின் அநேக ஆண்டுகளுக்கு பிறகு, அவருடைய அநேக காலங்களுக்கு பிறகு இங்கே எழுதப்பட்டது. அவருடைய ஊழியத்தை குறித்து எழுதப்படலை. இங்கே எழுதப்பட்டது என்னென்னா, அந்த மனுஷன் எப்படி வாழ்ந்தார்னு எழுதப்பட்டிருக்கு. இது எதற்கு அடையாளமாக நான் பார்க்குறேன்னா, நமக்கு ஒரு நாள் வரும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், நமக்கு ஒரு நாள் வரும். நியாயாசனத்துக்கு முன்பாக நம்ம நினைப்போம், நான் எவ்வளோ பெரிய ஊழியத்தை செஞ்சேங்கிறத விட நான் எப்படி வாழ்ந்தேங்கிறத குறித்து ஆண்டவருக்கு அதிகமாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டியிருக்கும். நான் எப்படி வாழ்ந்தேங்கிறத குறித்து ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியிருக்கும். இன்றைக்கி மனிதர்களை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் என் ஊழியம் கவர்ச்சியாக இருக்கலாம், என்னுடைய பேச்சுகள், என்னுடைய நடை உடைகள் எல்லாம் கவர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் அவருக்கு முன்பாக நான் போய் நிற்கும்போது நான் எப்படி வாழ்ந்தேங்கிறத குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதாக இருக்கும். மோசே இஸ்ரவேல் ஜனத்தை விட பொறுப்பு அதிகம் அவனுக்கு. அவன் தவறு செய்வதற்கு எத்தனையோ வாய்ப்புகள், எத்தனையோ காரியங்கள் அவனுக்கு உண்டு. சாதாரண ஊழியன் கிடையாது. 25 லட்சம் ஜனங்களை நடத்தின 25 லட்சம் சபையின் ஜனங்களினுடைய சபைக்கு பொறுப்பாளி அவர். இன்னைக்கு கொஞ்சம் பேர் வந்துட்டாலே உண்மை மறைஞ்சு போயிருது. ஆனால் 25 லட்சத்துக்கு பொறுப்பு. அவருக்கு வந்த காணிக்க, அவருக்கு வந்த புகழ், கணம், அவருக்கு வந்த ஆசீர்வாதம், இதை எல்லாவற்றிலையும் உண்மையாக இருந்தார், உண்மையாக வாழ்ந்தார். அவருடைய ஊழியத்தை குறித்து சொல்லும்போது செங்கடலை பிளந்தார், அதை பிளந்தார், அதனால் அப்படின்லாம் சொல்லலை. அந்த மனுஷன் உண்மையாக இருந்தான். அவனுடைய கேரக்டரை குறித்து சொல்லப்பட்டது. இதே போல் சிம்மாசனத்துக்கு முன்பாக போய் நிற்க போகிறோம். நம்ம எப்படி வாழ்ந்தோங்கிறத குறித்து ஆண்டவருக்கு அதிகமாக நம்ம கணக்கு ஒப்புவிக்க போகிற நாட்கள். ஸோ நம்முடைய ஜீவியம் தரமுள்ளதாக இருக்கட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளோ பெரிய பணியை செஞ்சாலும் சரி, அது நம்முடைய ஜீவியத்துக்கு, கீழ்ப்படித்தில் உள்ள ஜீவியத்துக்கு மாற்று காரியமாகாது. நத்திங் கேன் பி சப்ஸ்டிடியூட்டட் ஃபார் அவர் லைஃப் ஆஃப் ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கைக்கு எந்த காரியமும் மாற்று காரியமாக மாறாது. அகோலியா, பெசலையேல் தியாகத்தோட ஊழியம் செஞ்சுருக்கலாம், எல்லாம் நல்லா செஞ்சுருக்கலாம். அங்கே மற்றவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் அந்த ஆசரிப்பு கூடார பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அவங்க என்டர் ஆகலை, பிரவேசிக்க முடியலை. கானான் தேசத்துக்குள்ள, தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியல. பயங்கரமான ஊழியத்தை செஞ்சவங்க தான் பிரவேசிக்க முடியல. காரணம், ஆண்டவர் அதில் காம்ப்ரமைஸ் பண்ணலை. சாலமோன் 4 புஸ்தகத்தை வேதத்தில் எழுதின மனிதன் தான் ஆண்டவருக்காக பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டினவன், பிரம்மாண்டமான காரியங்களை செய்தவன் தான், ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் தான். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாய் நடந்த போது ஆண்டவர் சொன்ன காரியம், எனக்காக ஆலயத்தை கட்டியிருக்கிறான், எனக்காக புஸ்தகம் எழுதினான், எனக்காக இதை செஞ்சான், அதனால கொஞ்சம் அந்த அட்ஜஸ்ட்மெண்டே ஆண்டவர்கிட்ட இல்லை. ஆண்டவர் சொன்ன காரியம், நீ என் வார்த்தைக்கு புறம்பா நடந்ததுனால உன்னிடத்திலிருந்து ராஜ்யத்தை பிடுங்கி உன்னுடைய வேலைக்காரனுக்கு கொடுப்பேன், உன் குமாரனிடத்திலிருந்து ராஜ்யத்தை பிடுங்கி கொடுப்பேன் அப்படிங்கிற கீழ்ப்படிதல் உள்ள ஜீவியத்துக்கு மாற்று காரியமா எதுவும் ஈடாகாது. அது எத்தனை பெரிய தியாகம் நிறைந்த பணியா இருந்தாலும் சரி. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்ப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் நடுவே மோசே உண்மையுள்ளவன்,
உண்மையுள்ளவனாக இருந்தான். அந்த சாட்சி நம்முடைய ஜீவியத்திலும் காணப்படணும். அவருக்கு முன்பாக போய் நிற்கும்போது நம்மளை உண்மையும் உத்தமமான ஊழியனே அழைக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஸோ ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசம் எப்படிப்பட்டது? கொஞ்சம் சத்தமாக. எனக்கு தெரியும் நீங்கள் அதை தான் சொல்லுவீங்கன்னு. பாலும் தேனும் ஓடுகிற சொல்லுங்க. வெரி குட். அப்படிப்பட்ட ஜாதிகள் நிறைந்த, அந்நிய ஜாதிகள் நிறைந்த ஒரு தேசம். வேற எங்கிட்ட ஏதாவது இந்த பக்கம் ஆண்கள் இடஒதுக்கீடு, ஆமாம் சொல்லுங்க. கானான் தேசம் எப்படிப்பட்டது? பாலும் தேனும் ஓடுற ஆசீர்வாதமான தேசம்தான், தப்பே இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம், அந்த தேசத்தினுடைய இன்னொரு பக்கத்தை நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை வாசிச்சிருவோம். 3வது அதிகாரத்தில் அங்கே ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. 17வது வசனத்தை வாசிச்சிருவோம். எபிரேயர் 3:17. மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களே அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்றே. மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள பெரிய வித்தியாசம் அதான். அவன் பாவம் செய்யாமல் தன்னை காத்துக்கிட்டார். ஆனால் இந்த ஜனங்கள் பாவம் செஞ்சாங்க, அவிசுவாசம் கொண்டாங்க. அதனால் அவங்களுடைய சவங்கள் விழுந்து போயிற்று. கீழே பாருங்க 19வது வசனத்தில், அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள். எதுக்குள்ள பிரவேசிக்கல? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்துக்குள்ள, அந்த இளைப்பாறுதலுக்குள்ள அவங்களால என்ன செய்ய முடியல? பிரவேசிக்க முடியல. சரி, இப்போ அந்த கானான் தேசம் எப்படிப்பட்டது? பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம். இன்னொரு பக்கம், அதனுடைய இன்னொரு பக்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, என் கூட சேர்த்து லேவியராகமும் 18வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். 18வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும் என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நல்லா கவனிங்க. விட்டு வந்த வாழ்க்கையின்படியும் நம்ம வாழாம, விட்டு வந்த வாழ்க்கைக்கும் திரும்பாம, இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கும் தப்புவிக்கப்படணும்னா ஒரே வழி இதுதான். என்னுடைய நியாயங்களின்படி நடங்கள் ஆண்டவர் சொல்றார். சரி, இங்க இந்த 3வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமல், எகிப்தினுடைய செய்கையின்படி செய்யாமல் நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும். கானான் தேசத்தினுடைய செய்கையின்படி செய்யாத, முறைமைகளின்படி நடவாத. அப்போ அவங்களுடைய செய்கை என்ன, அவர்களுடைய முறைமைகள் என்ன அப்படின்னு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தயவுசெய்து இந்த காரியத்தை நீங்கள் கவனமாக கவனிக்கணும்னு நான் கேட்குறேன். கவனமாக கவனிக்கணும்னு கேட்குறேன். கானான் தேசத்தாருடைய செய்கை, கானான் தேசத்தாருடைய முறைமை என்ன அப்படின்னு நீங்கள் அறிஞ்சிக்கணும்னா, இந்த 18வது அதிகாரம் 19வது அதிகாரத்தை வீட்டில் சென்று வாசிச்சு பாருங்கள். இந்த தலைப்பு, இந்த அதிகாரத்துக்கு அருவருப்பான முறைமைகள் அப்படின்னே கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன தலைப்பு? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். அருவருப்பான முறைமைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. என்ன அருவருப்பான காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாலியல் வாழ்க்கையில் தூய்மை கேடு, பாலியலுக்கு அடுத்த காரியத்தில் பரிசுத்த குலைச்சல். அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், நீ இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. ஏன்னா இத்தனை அசுத்த காரியங்களும் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணாங்க? கானான் தேசத்தில். அதைத்தான் அடுத்த அந்த 18வது அதிகாரத்திலேயே நீங்கள்
24, 25 வசனங்களை வாசிப்போம். இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். தீட்டுப்படுத்தாதிருங்கள். நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன். தேசம் தன் குடிகளை கக்கி போடும். இந்த அருவருப்புகளை எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று. தேசம் தீட்டுப்பட்டிருக்கிறது. செழிப்பு பாழந்தேன்னு ஓடுற தேசம் தான். ஆனா தேசம் எப்படி இருக்குது? ஜனங்களினுடைய அருவருப்புகளின் நிமித்தம் தீட்டுப்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட அருவருப்புகளை செஞ்சு, மேலேயும் சொல்றாரு, தாறுமாறான காரியங்களை செஞ்சு ஒன்னா தீட்டுப்படுத்திக்கிடாத. அப்படிப்பட்ட தீட்டுப்பட்டு இருக்கிற ஒரு தேசம் தான் எது? நல்லா கவனிங்க. என்னை கேட்குறீங்களா? கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அருவருப்பும் தவறான காரியங்களும் நிறைஞ்ச ஒரு தேசம். அப்படிப்பட்ட தீட்டுப்பட்டிருக்கிற அந்த தேசத்துக்குள்ள பாவம் செய்த தன்னுடைய ஜனங்களை தேவன் பிரவேசிக்க அனுமதிக்கலை. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அருவருப்பான தேசம், தீட்டுப்பட்டிருக்கிற தேசம். ஒரு பக்கம் செழிப்பு தான், ஆனா அங்க உள்ள தேசத்தின் குடிகள் செய்த காரியங்கள் நிமித்தம் தேசம் தீட்டுப்பட்டிருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றார். இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பின் ஜனங்கள் நிறைந்த இந்த தேசத்துக்குள்ளேயே தன்னுடைய ஜனங்கள் பாவம் செய்ததுனால எங்க பிரவேசிக்க விடல? அந்த தீட்டுப்பட்ட தேசத்துக்குள்ளேயே பிரவேசிக்க விடல. நீங்களும் நானும் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? அழியாததும் வாடாததும் மாசற்றதுமான சுதந்திரத்துக்கு ஏதுவாக கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சுதந்திரத்துக்கு ஏதுவாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அங்கு உள்ளே இருக்கிற எல்லாமே பரிசுத்தம், எல்லாமே பரிசுத்தம். So do you think, நினைக்கிறோமா இப்ப இருக்கிற நிலைமையில ஆண்டவர் நம்மளை அனுமதிச்சிருவாருன்னு நினைக்கிறோமா? ஒரு பூமிக்குரிய அசுத்தம் நிறைந்த தேசம், அதை சுதந்திரிப்பதற்கே தன்னுடைய ஜனம் பாவம் செய்த போது பிரவேசிக்க அனுமதிக்காத ஆண்டவர். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நரகம் நிரம்பி பரலோகம் வெறுமையானாலும் பரிசுத்தமற்றவர்களை கொண்டு பரலோகத்தை நிரப்புகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. பரலோகம் நிரம்பி வழிந்து நரகம் நிரம்பி வழிந்து பரலோகம் வெறுமையானாலும் பரிசுத்தமற்றவர்களை கொண்டு தேவன் ஒருபோதும் பரலோகத்தை நிரப்புகிறவர் அல்ல. இன்னைக்கு சபைக்குள்ள எல்லாம் வந்துட்டோம். நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்குது? பரிசுத்தமா இருக்குதா? ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களை போல அற்புதம் அதிசயம் எல்லாம் நல்லா இருக்குது. கர்த்தருடைய பிள்ளை, பாவத்தை குறித்த சீரியஸ்னஸ் தெரியுதா? அஞ்ஞானிகளுக்குள்ளும் காணப்படாத அருவருப்புகள் நம் நடுவில் இருக்குது. அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத அசுத்தங்கள் நமக்குள்ள வந்துடுச்சு. இயேசு நம்மோடு சபை பெருசுன்னா இல்லை, ஆனா நம்ம பரிசுத்தமாக வேண்டியது நம்முடைய தலையாகிய கடமை. ஹல்லேலூயா. பவுல் அந்த 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தை நீங்க வீட்டில் சென்று வாசிச்சு பாருங்க. அந்த 5வது வசனத்துக்கு அப்புறம் நீங்கள் செய்யாதிருங்கள், சில இடங்கள்ல நாமும் செய்யாதிருங்கள்னு சொல்றாரு. முறுமுறுத்துறாதீங்க, நாமும் வேசித்தனம் செஞ்சிடக்கூடாது, நாமும் சேர்த்து சேர்த்து அவரையும் சேர்த்து சொல்றதை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு எப்படிப்பட்ட அசுத்தங்கள், பாவத்தை குறித்த ஒரு சீரியஸ்னஸ் நமக்கு உண்டாகட்டும். பாவம் எவ்வளவு டேஞ்சர், எவ்வளவு ஆபத்தானது, அதை குறித்த ஒரு உணர்வு நமக்குள்ள உண்டாகட்டும். இன்னைக்கு உள்ள வந்துடலாம், அவர் வரும்போது
கிறிஸ்தவர்களிடத்துல இல்லை, பரிசுத்தவான்களிடத்துல மகிமைப்படத்தக்கவராக தான் அவர் வரப்போறாரு. இன்னைக்கு அந்த ராஜ்யத்தை சந்திக்கணும்னா எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தை தேவன் பார்க்குற வண்ணமாக பார்க்க பழகிக்கொள்ளுவோம். தேவன் பார்க்குற வண்ணமாக பாவத்தை பார்க்க பழகிக்கொள்ளுவோம். தோற்றத்திலும் பாவம்னு தோன்றாத காரியங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை கொண்டு வந்தது. கண்மலையை அடித்தது. அது யாருக்குமே தெரியாது பாவம்னா. ஆனால் ஆண்டவர் பெரிய ஜட்ஜ்மெண்ட்டை மோசையை கொண்டு வந்தார். பலி செலுத்தினது அது தோற்றத்தில் பாவமாக தெரியல. அவனுடைய சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது சவுல் செஞ்சது சரின்னு தோணும். ஆனால் அவனுடைய எதிர்காலத்தையே பாதிக்கிற ஒரு பெரிய காரியத்தை அவனுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து விட்டது. ஏலி செஞ்ச பாவம் என்ன? தன்னுடைய பிள்ளைகளை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் என்றும் நீங்காத நியாய தீர்ப்பை கொண்டு வந்துருச்சு. தேவன் பார்க்கும் வண்ணமா பாவத்தை பார்க்க பழகிக்கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம்மள கண்களின் காரியங்களில் ஜாக்கிரதை இருக்குது? என்னை கவனிக்கிறீங்களா? கண்களின் பார்வையில் எத்தனை பேருக்கு ஜாக்கிரதை இருக்குது? ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்தேன்னா நீ அவளோட விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. இன்னைக்கு ஒரு மனுஷன் பாவத்தில் விழுந்துட்டான் அப்படின்னா நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அதை சொல்லலை. நீ லுக் அட் a girl lustfully, நீ இச்சையோடு பார்த்தா போதும். நீ பாடியா இருந்து பாவம் செஞ்சு உன் சரீரம் தீட்டுப்படுவதை காட்டிலும் நீ கண்ணால பார்க்கறதுனால உன் சரீரம் வேகமா தீட்டுப்படுதுங்கிறாரு. இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன தெரியுமா? துணிகரமா விபச்சாரமும் வேசித்தனமும் பண்ணிட்டு கர்த்தரை ஆராதிக்கிறோன்னு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, let us repent. நான் சொல்றதுனால அநேகருக்கு அஃபண்ட் ஆகலாம். நான் சொல்றேன், நீங்க அஃபண்ட் ஆகிறத பத்தி நான் கவலைப்படலை. ஆனா நான் சொல்லலைன்னா எத்தனை பேர் மிஸ்லீட் ஆவாங்கிறத குறித்து நான் கரிசனை உள்ளவனா இருக்கிறேன். எத்தனை பேர் தவறா நடத்தப்படுவாங்கிறத குறித்து நான் கரிசனை உள்ளவனா இருக்கிறேன். அதனால நீங்க என்ன பகைத்தாலும் சரி, என்ன வெறுத்தாலும் சரி, துணிகரமான அசுத்தங்களை நடப்பித்துக் கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். பகை, மர்டர் தான் உலகம் கொலைன்னு பார்க்குது. ஆனா வேதம் சொல்லுது, இருதயத்தில் உன் சகோதரனை பகைச்சன்னா நீ மனுஷ கொலைபாதகன். யூ ஆர் மர்டரர் அட் ஹார்ட். நீ மனுஷ கொலைபாதகன். எத்தனை பேர் ஒருவரோடு ஒருவர் பேசாம, எத்தனை பேர் புறஜாதிகளுக்குள்ளும் காணப்படாத அசுத்தங்களோடு உள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஒப்புரவாகாம. இதுக்காயா சபை? இதுக்கா சபை? Can we enter into God's kingdom? ஆண்டவருடைய ராஜ்யம் இன்னைக்கு சந்திக்க அப்படி ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? மனம் திரும்புவோம். பாவத்தை தேவன் பார்க்கிறவன் நம்ம பார்க்க பழகிக்கொள்வோம். தீட்டுப்பட்டு இருந்த தேசம், அசுத்தம் நிறைந்த தேசத்துக்குள்ளேயே தம்முடைய பாவம் செய்த ஜனத்தை பிரவேசிக்க விடாத ஆண்டவர், ஆதி அந்தம் எதை தொட்டாலும் பரிசுத்தமா இருக்கிற பரலோகம். Will you think that God allow us to enter into His kingdom? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுங்கிறத வாசிச்சு முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. நான் சொன்ன காரியத்தை உங்க இருதயத்தில் எழுதி கொள்ளுங்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஒன்றும் பிரவேசிப்பதில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில் நம்ம அர்ப்பணிப்போம். பாவத்தை குறித்த ஒரு சீரியஸ்னஸ் எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் வழுவி போகிற இருதயம், அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், இப்படிப்பட்ட சாட்சி வந்துடக்கூடாது. என் ஜீவியத்தின் எல்லா பகுதியிலும் நான் உண்மையுள்ளவனாக வாழ்ந்தேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சாட்சி உள்ளவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். பாவத்தை குறித்த ஒரு சீரியஸ்னஸ் எனக்கு தந்துடுங்க. ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜனத்துக்கே அப்படின்னா, குற்றமில்லாததும் மாசற்றதும் விலையேறப்பட்ட
கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். we are more accountable to God. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் மனம் திரும்புவோம். இந்த புதிய ஆண்டில் புதிய அர்ப்பணம், புதிய பிரதிஷ்டைகளோடு கூட ஒரு வாழ்க்கை தான். அது ஆண்டவருக்காக முழுமையுமாக வாழ நம்ம அர்ப்பணம் செஞ்சுடுவோம். இருக்கிற இடங்கள் எல்லாரும் மனங்கள் படிக்கிடுவோம். பயபக்தியாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் பேசுனதுனால நான் எந்த விதத்திலும் பெரியவன் கிடையாது. என் இருதய பாரத்தை என் வாஞ்சைய இந்த காலவில் நம்ம மத்தியில் நான் ஊற்றி இருக்கிறேன். நம்ம அவர் வரும்போது அவருக்கு முன்பாக பிழையற்றதா, கரை இல்லாத மகிமையுள்ள திருச்சபையா நாம் நிற்கணும். ஆண்டவரே, எங்கள் துணிகரங்கள் எல்லாம் மன்னிங்க. ஆண்டவரே, எங்கள் துணிகரங்கள் எல்லாம் மன்னிங்க. கல்வாரி அன்பு எங்கள் இருதயத்தில் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, ஒரு வாழ்க்கை, தரமுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துடணும். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்குத்தா ஏசையா என்னுடல், உமக்குத்தா ஏசையா என்னுடல், உமக்குத்தா ஏசையா என்னுடல், உமக்குத்தா என்னுடல், உமக்குத்தான் ஏசையா என்னுடல். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதனால் நம்ம அசட்டை பண்ண வேண்டாம். எனக்கு தெரியுதோ தெரியலையோ, உங்கள் இருதயத்துக்கு தெரியும். எத்தனை துணிகரமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்து கொண்டு ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கையை நான் நடப்பித்து கொண்டிருக்கிறேங்கிறது நமக்கு எல்லாருக்கும், நம்முடைய இருதயத்துக்கு நமக்கு தெரியும். நாம் வாசித்த வசனத்தின்படி இன்று ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிற அந்த சத்தத்தை கேட்டிங்கன்னா, உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க பிரதர், உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க சிஸ்டர், உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாத தம்பி, உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாத தங்கச்சி. ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துரு. கரங்களை உயர்த்தி, உமக்குத்தா ஏசையா ஏசையா என்னோட ஒரு வாழ்வுதா, உமக்காகத்தா ஏசையாவும் சித்த செய்வது ஒரு வாழ்வு உமக்காகத்தா ஏசையாவும் சித்த செய்திடத்தா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம். பேசின நானும் கேட்ட எங்கள் ஜனங்களும் ஆண்டவரே பலிபீடத்தில் வைக்கிறோம். பரிசுத்த அக்கினி கொண்டு எங்களை சுத்திகரிச்சிருங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ ஒவ்வொரு நாளும் உங்களுடைய திவ்ய வல்லமை பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையை சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தான். எங்களுடைய வாழ்க்கை ஒருபோது வார்னிங் சைனாக மாறிடக்கூடாது.
மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும் ஆண்டவரே. ஹெல்ப் அஸ் டு டேக் சின் சீரியஸ்லி. நீங்கள் பார்க்குற வண்ணமாக பாவத்தை பார்க்கவும், அது எவ்வளவோ நம்முடைய மனதை வேதனைப்படுத்துங்கிறதையும் புரிந்து வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் பலனையும் தார். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.